அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்தில் உங்கள் சந்திப்பில் மொழிகிறேன். மஞ்சளும் குங்குமமும் மரபும் அறிவியலும்னு ஒரு கட்டுரை நான் வெளியிட்டிருக்கேன். அது அமேசான்லேயும் வந்திருக்குது. தான் ஃபவுண்டேஷன் மூலமாக நமது மண்வாசத்தோட நூலாகவும் வெளிவந்தது. அதில் ஒரு 13,000 பெண்கள் சுய குழுக்களுக்கு இந்த கட்டுரைகள்லாம் போயிருக்குது. அதில் ஒரு கட்டுரை, சாணத்தை இனி போஸ்டரில் போடாதீங்க, கம்போஸ்டாக போடுங்க. எங்காவது பிடிக்காத போஸ்டரை பார்த்தா உடனே சாணியை எடுத்து வீசாதீங்க. நீங்கள் கோபப்பட்டு சாணியை வீசுகிற அளவுக்கு கூட அவங்க ஒர்த்து இல்லைங்க. அந்த மதிப்புமிக்க சாணியை கம்போஸ்டாக உரக்குழியில் போடுங்க. அவ்வளவும் இயற்கை உரங்க. கென்யாவில் இயற்கை தொழு உரத்துக்கு மதிப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ரசாயன உரம் விலை அதிகம் என்பதோடு நிலத்தையும் நீரையும் கெடுக்கும் தன்மை வாய்ந்தது. எனவே அவங்க இயற்கை தொழு உரத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட அளவுகளில் வெட்டப்பட்ட குழிகளில் மக்கிய இழைத்தலைகள், வீட்டின் காய்கறி கழிவுகள், கரும்பு சக்கைகள், மிருகங்களின் கழிவுகள், முக்கியமாக மாட்டுச்சாணம் ஆகியவற்றை கொட்டி மண்ணை போட்டு மூடி 4-5 மாதங்களுக்கு மக்கள் செய்கிறாங்க. அதில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எனப்படும் நுண்ணுயிர்களும் பாக்டீரியாக்களும் காளான்களும் வளர்ந்து அவற்றை நுண்துகள்களாக உடைக்கின்றன. இதை உரமாக பயன்படுத்துகிறாங்க. ரசாயன உரங்களை விட இந்த கம்போஸ்ட் உரம் விலை ரொம்ப கம்மி. நாமே தயாரிக்கலாம். நிலத்தை கெடுக்காது, தண்ணீரை குடிக்காது. இன்னொரு முறையில் கோபர் கேஸ் எனப்படும் பயோகேஸ் தயாரிக்கவும் இந்த சாணம் பயன்படுது. மண்புழு போன்ற இயற்கையின் நண்பர்களையும் இந்த மக்கும் சாணம் உற்பத்தி செய்யும். இது பயிர் வளர்ச்சியை அதிகமாக்கும், மகசூலையும் பெருக்கும். பயோகேஸ் பிளான்ட்டில் இதே போல் மாட்டுச்சாணம் மற்ற பசுமை கழிவுகள், உணவு கழிவுகள் எல்லாமே கொட்டப்பட்டு நன்கு மூடப்பட்டிருக்கும். இவை நொதித்து உருவாகும் பயோகேஸ் எனப்படும் மீத்தேன் குழாய்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு சிறந்த எரிபொருளாக பயன்படுத்தப்படுது. கேஸ் உற்பத்தியானவுடன் மிச்சமாகும் கழிவுகள் பயிர் வளர்ச்சிக்கு சிறந்த உரமாக பயன்படுது. இதை திரும்ப மறுசுழற்சிக்கு உட்படுத்த முடியும் என்பதும் சிறப்பு. இந்த பயோகேஸ் கொண்டு மின்சாரம் தயாரிக்க முடியும் என்பது மட்டுமல்ல, பஸ்ஸை கூட இயக்குறாங்க ஸ்வீடனில். சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி ஆகிய நாடுகளில் 2005 பயோகேஸ் ட்ரெயின் அமெண்டா அப்படிங்கிற ட்ரெயின் சர்வீஸ் கூட புழக்கத்தில் இருக்குது. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆதி காலத்திலிருந்தே சாணம் ஆன்மீகத்திலும் சரி, இயல்பாழ்விலும் சரி மதிப்புமிக்க ஒன்றாகத்தான் கருதப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அது மிகச்சிறந்த கிருமி நாசினி. மாட்டுச்சாணம் கொண்டு வீடு மெழுகுவது, வாசல் தெளிப்பது, குழிகளை அடைப்பது, சுவர் பூசுவது என்று உபயோகிச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் மட்டுமல்ல, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் கூட மக்கள் இன்னும் சாணம் பயன்படுத்தி வீட்டை மெழுகிறாங்க. இது தரைக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். பூச்சி பொட்டுகள் அண்டவிடாமல் செய்யும். வைக்கோல், ரம்பத்தூள் போன்றவற்றோடு கலந்து வட்ட வட்டமாக விராட்டியாக தட்டி காய வைத்து உணவு சமைக்க எரிபொருளாகவும் பயன்படுத்தி இருக்காங்க. சிலர் இரத்த காயம்பட்ட இடத்திலும் இரத்தப்போக்கை நிறுத்த சாணத்தை பூசுவாங்க. சாணத்தை நிலமாக உருட்டையும் வெளிநாடுகளில் கேக் மாதிரியும் லோஃப் மாதிரியும் காய வச்சு அடுக்கி வைக்கிறாங்க. மின் மயானங்கள் இல்லாத இடங்களில் இந்த வரட்டியை வைத்து ஈமக்கிரியைகள் செய்கிறாங்க. பசுஞ்சாணத்தை மட்டும் உருண்டையாக உருட்டி காய வச்சு ஹோமம் போன்றவற்றில் போட்டு வணங்கி இருக்காங்க. அதையே புடம் போட்டு சலித்து விபூதி என்று பூசி இருக்காங்க. இந்த விபூதி திருநீர் பூசுவது என்பதன் பின்னணியிலும் மருத்துவ காரணம் இருக்குது. இது தலையிலும் நெற்றியிலும் இருக்கும் கெட்ட நீரை இது இழுத்துவிடும். பையாதூஜ் எனப்படும் வடநாட்டு பண்டிகை அன்று சாணியில் பொம்மைகள் பிடித்து வைத்து சகோதரன் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்றும் அவர் நலனுக்காகவும் சகோதரிகள் வணங்குவார்கள். யமனால் தங்கள் சகோதரனுக்கு துன்பம் நேரக்கூடாது என்பதற்காக வேண்டிக் கொள்வார்கள். யமத் வீதியை எனப்படும் அந்நாளில் யமனுக்கு அவர் சகோதரி யமுனை திலகம் வைத்து இனிப்பு ஊட்டியதன் ஞாபகார்த்தமாக இதை செய்கிறார்கள். அன்று சகோதரி வீட்டுக்கு வரும் சகோதரர்கள் சகோதரிக்கு பரிசுகள் கொடுத்து மகிழ்விப்பார்கள். ஒரிசாவில் கைவினை கலைஞர்கள் மாட்டுச்சாணம் கொண்டு பொம்மைகள் தயாரிக்கிறாங்க. சிலர் இதில் சிற்பமும் செய்கிறாங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை போன்ற பொம்மைகள் களிமண்ணுடன் சாணமும் மரத்தோடும் கலந்து தயாரிக்கப்படுது. இடி மின்னல் தாக்காதிருக்க மிக உயரமான கோபுர கலசங்களில் வைக்கப்படும் சாமை, வரகு போன்ற தானியங்களோடு எரிவில் செய்யப்படும் பரட்டியையும் நுணுக்கி தூளாக்கி சேர்ப்பார்கள். செடிகளின் விதைகளை பாதுகாக்கவும் மாட்டுச்சாணம் பயன்படுது. செடிகளின் விதைகளை எரு என்று சொல்லப்படும் மாட்டுச்சாணத்தில் புதைத்து உருட்டி காய வைத்து பாடம் செய்கிறார்கள். நாம் பயணிக்கும் பொழுதுகளில் வனங்கள், காடுகள், புறம்போக்கு நிலங்களில் இவ்விதை உருண்டைகளை நாம் போட்டு வந்தால் அவை அங்கே கிடைக்கும் சூரிய ஒளி, மழைப்பட்டு எருவை உரமாக கொண்டு அவை முளைக்க ஆரம்பிக்கும். எருவில் புதைத்து போடுவதால் எறும்பு மற்றும் மற்ற விதை கொட்டை உண்ணும் விலங்குகளின் கைகளில் இருந்து தப்பி இவை முளைவிட இந்த எரு ஒரு கவசம் போல உதவுகிறது. பசுமடங்களில் இந்த மாட்டுச்சாணம் கோமயத்தோடு கலந்து சேமிக்கப்பட்டு மருந்துகள் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. பசுஞ்சாணத்தை கொண்டு அதில் பஞ்சகவியம் தயாரிக்கப்படுது. பசுஞ்சாணம், கோமியம், பால், தயிர், நெய், கரும்புச்சாறு, இளநீர், வாழைப்பழம் ஆகியவற்றை பக்குவமாக கலந்து
15 நாட்களில் இந்த பஞ்சகவியத்தை தயாரிக்கிறார்களாம். இதை கொண்டு விதை நேர்த்தி செய்வதால் விதையின் முளைப்பு திறனும் மற்றும் வீரியத்தன்மையும் அதிகரிக்கிறது. பூச்சி மற்றும் நோய் தாக்குதலையும் தவிர்க்கிறது. இனி அறிவியல் காரணம். இது மிகச்சிறந்த கிருமி நாசினி. கோபுர கலசங்களில் இடி மின்னல் தாக்காமல் இருக்க எர்த்து போல செயல்படுது. மிகச்சிறந்த இயற்கை உரம் ஆகும். காய வைத்து பொடியாக்கி செடிகளுக்கு தூவலாம். இத்துடன் வெள்ளச்சாறு கலந்து மண்புழு உரம் தயாரிக்கப்படுது. இதை கொண்டு விதை நேர்த்தி செய்வதால் விதைகளை பல்லாண்டுகள் கவசம் போல பாதுகாக்குது. இதை கொண்டு ஆயுர்வேத மருந்துகள் தயாரிக்கிறார்கள். சித்தர்கள் இதை கொண்டு பஞ்ச கையகிருதம் என்ற மருந்தை தயாரித்தார்கள். கோயில் சிலைகளுக்கு அபிஷேகம் செய்வது மட்டுமல்ல, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அப்படியே மருந்தாகவும் உட்கொள்கிறார்கள். இயற்கை வேளாண்மையில் இது சிறந்த இடுபொருளாகவும் நில ஊட்டப்பொருளாகவும் பயன்படுகிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சாணத்தை செடி கொடிகளுக்கு போடுங்க. அவை உங்களுக்கு பல மடங்கு பலனை தரும். நன்றி.